வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகி திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று வடக்கு கிழக்கில் அனுஷ்டிப்பு. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக ஜே.எஸ். அருள்ராஜ் கடமைகளை பொறுப்பேற்பு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த நபருக்கு நீதி கோரி அக்கரப்பத்தனையில் ஆர்ப்பாட்டம். விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஏமன் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தியாகி திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று வடக்கு கிழக்கில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. தியாகி திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல பாகங்களில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. தமிழ் மக்களின் விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயிர் திறந்த தியாகி திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றது. திலீபனின் ஆகுதியான நேரமான காலை 10:48 மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திலீபனின் நினைவு தின இறுதி நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணம் ஊரெழுவில் உள்ள அவர் பிறந்து வாழ்ந்த காணியில் இருந்து திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய 2 ஊர்திகளின் பவனி நல்லூர் நினைவிடத்திற்கு வருகை தந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தீவக நினைவேந்தல் குழுவின் ஊர்தி பவனிகள் காலை 7 மணிக்கு ஆரம்பமாக இருந்தன. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு ஊர்தி பவனி ஆரம்பமாக இருந்தது. இதன்போது அதே வழித்தடத்தில் அமைந்துள்ள விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த பொன் சிவகுமாரின் உருவச்சிலைக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 2 ஊர்திகளுக்கும் மக்கள் வீதியோரங்களில் நின்று அஞ்சலி செலுத்தினர். பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் நானா காண்டீவன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தனர். நினைவேந்தலில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சி வெளியேற வேண்டும் என்ற கருத்திலான துண்டு பிரசுரங்களை யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலில் விநியோகித்த நபர் ஒருவருடன் தமிழ் அரசியல் கட்சி ஒன்றின் உறுப்பினர்கள் முரண்பட்டதாக தெரிய வருகிறது. இன்று நல்லூரில் உள்ள பிரதான நினைவு தூவியில் திலீபனின் நினைவு தினம் இடம்பெற்றது. நினைவேந்தல் நிறைவடைந்த போது அங்கு நின்ற நபர் ஒருவர் துண்டு பிரசுரங்களை மக்கள் மத்தியில் விநியோகித்தார். துண்டு பிரசுரத்தை விநியோகித்த நபரை அங்கிருந்தவர்கள் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த நபர் 2000 ரூபாய் பணத்திற்காக துண்டு பிரசுரத்தை விநியோகித்ததாக அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. மதியம் 12 மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பமானதுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணம் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் 1987 செப்டம்பர் 15 முதல் 26ஆம் தேதி வரையான 12 நாட்கள் அகிம்சை வழியில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சாவை தழுவிக்கொண்டார்.
இந்த உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய புரட்சிகளில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு என்று மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. இன்றைக்கு பாலஸ்தீனிய விடுதலையை பற்றி இன்றைக்கு அகிலமெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனிய விடுதலையை பற்றி உலகெங்கும் முதலில் கொண்டு போய் சேர்ந்தது பாலஸ்தீனியத்தில் இருந்து பிறந்து வெளிநாடுகளில் சென்று பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கும் பாலஸ்தீனிய மாணவர்கள் தான். அவர்கள்தான் அமெரிக்காவிலேயே பாலஸ்தீனியத்துக்காக குரல் கொடுக்க தொடங்கினார்கள். அதே போல்தான் இந்தி திணிப்பு போருக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இதே போல்தான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இதே பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் படித்துக் கொண்டிருந்த திலீபன் அண்ணா அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை போராடுவதுதான் இந்த சமூகத்தின் இந்த இளம் சமூகத்தின் தலையாய கடமை என்பதை உணர்ந்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருந்தார். நாங்கள் அதை என்றைக்குமே மறக்க கூடாது. திலீபன் அன்றைக்கு சந்தித்திருந்த அந்த நெருக்கடி மிக்க சூழலில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த போராட்ட வடிவம் என்பது மிக முக்கியமானது. அந்த போராட்ட வடிவத்தினுடைய ஒத்த சாயல்கள், அதை ஒத்த செயற்பாடுகள் இன்றைக்கும் எங்களிடம் அதிகமாக தேவைப்படுகின்றன. ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த முக்கியமான வழிவகையான வடிவம் இன்றைக்கு மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் வெவ்வேறு வடிவங்களினூடாக எங்களுடைய போராட்ட இலக்குகளை அடைவதற்காக நாங்கள் தொடர்ந்தும் ஓய்வில்லாது சோர்வில்லாது நாங்கள் நகர வேண்டும் என்றதை திலீபனுடைய அந்த தியாக நிகழ்வு எங்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறது. திலீபனின் நினைவு தின இறுதி நாள் நிகழ்வு தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாணம் வேலணை வங்களாவடி பொது நினைவிடத்தில் இடம்பெற்றது. பொது நினைவு தூபியில் இன்று காலை 8:30 மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வேலணை மக்களால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. 3 மாவீரர்களின் தாயாரால் பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து திலீபனின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் போராளியால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வேலணை பிரதேச சபை தவிசாளர் மலர் தூவி அஞ்சலித்தார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்களான வீணா மணிவண்ணன், வானா பார்த்திபன், மாவை சேனாராஜாவின் மகன் கலையமுதன், வேலணை பிரதேச சபை உப தவிசாளர் வசந்தகுமாரன் மற்றும் உறுப்பினர்களான பிரகலாதன், கார்த்திபன், நாவலன், ஞானரூபன் உள்ளிட்டவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தொடர்ந்து மக்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று மாலை 3:30 மணியளவில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இடம்பெற்றது. கோண்டாவில் மற்றும் உரும்பராய் இளைஞர்களின் ஏற்பாட்டில் கோண்டாவில் புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பொது ஈகச்சுடரை மாவீரர் 2ஆம் லெப்டினன்ட் ஜீவனின் தாயார் வனிதமலர் ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் நல்லூர் சிவகுரு ஆதீன குரு வேலன் சுவாமிகள், நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஜெயபாலன், உரும்பராய் உதவும் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நானா விஜயதரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் உதயசிறி மற்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் சானா கேசவன் மற்றும் இளைஞர்கள் மக்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். இதன்போது திலீபனின் ஞாபகார்த்தமாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. திலீபனின் நினைவேந்தல் இறுதி நாள் நிகழ்வுகள் பருத்தித்துறை மக்களால் பருத்தித்துறை தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தில் காலை 8 மணி முதல் அடையாள உண்ணாவிரதத்துடன் வடமராட்சி மக்களால் நினைவேந்தல் இடம்பெற்றது. மாவீரர் புரட்சி தம்பியின் தாயார் பரஞ்சோதி தவமணியால் பொது ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மாவீரர் பகலவனின் தந்தையால் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏனையோரால் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பருத்தித்துறை மௌலவி, இந்து சமய குரு, அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தியாகி திலீபன் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாகவும் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திலீபனின் நினைவேந்தல் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னாரில் இடம்பெற்றது.
வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் திலீபனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் உள்ளடங்கலாக பலர் பங்கேற்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த திலீபனின் நினைவு தின நிகழ்வு இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் YMCA மண்டபத்தில் இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திலீபனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நினைவுரைகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள், கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் திலீபனின் நினைவு நாளானது இன்றைய தினம் பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இடம்பெற்றிருந்தது. புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் புதுக்குடியிருப்பு வர்த்தகர்கள் தங்களது கடைகளை மூடி திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். பொதுச்சுடரினை சட்டத்தரணி தனஞ்சியன் ஏற்றி வைக்க, அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா நகரில் உள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபியில் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வை சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்ல நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்தது. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தியாகி திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி 1 நிமிட நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் கொழும்பில் திலீபனுக்கு இன்று இறுதி நாள் அஞ்சலிகளை செலுத்தினார். இதன்போது திலீபனின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலித்தார். சிறிய இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க விஜயத்தை நிறைவு செய்த நிலையில் ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றிருந்தார். அந்த விஜயத்தை நிறைவு செய்து நேற்று இரவு ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பானுக்கு பயணமானார். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாளை முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் ஹேரத் இணைந்து கொண்டுள்ளார். நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக களுத்துறை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் வல்லாவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் மாத்தறை மாவட்டத்தின் வெளிப்பிட்டிய பிரதேச செயலாளர் பிரிவிற்கும் இந்த 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலி மாவட்டத்தின் நாகொட, எல்பிட்டிய, பத்தேகம, யாக்கலமுள்ள பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்த நுவர, மத்துகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் எலப்பாத, கலவான, வெல்மதுள்ள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என மின்சார சேவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமிந்த கமகே தெரிவித்துள்ளார். மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் புதிய சட்டமூலத்தை ஜனாதிபதி அவருக்குள்ள அதிகாரத்திற்கு இணங்க நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஒன்றிணைந்த தேசிய சுதந்திர மின்சார சேவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமிந்த கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ වන විට ලංකා විදුලි මණ්ඩලයේ සේවකයන් සහ පාලන අධිකාරිය මහජනතාව අතර රට තුළ පැවතිලා තියෙන තත්ත්වය ඔබ හොඳින්ම දන්නවා. மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் புதிய சட்டமூலத்தின் ஊடாக மின்சார சபையை தனியார் மயப்படுத்தும் முயற்சி இடம்பெறுவதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையை தனியார் மயமாக்கப் போவதில்லை என கூறுகின்றார். ஆனால் இந்த விடயம் பொய்யானதாகும். ஜனாதிபதி மீதான நம்பிக்கை நிமித்தமே மக்கள் வாக்களித்தனர். தற்போதும் கூட மக்கள் ஜனாதிபதியின் மீது பாரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் மின்சார சபையை முழுமையாக விற்கும் சட்டமூலமாகவே அமைந்துள்ளது. பொதுமக்களுக்கு இது தொடர்பில் உரிய தெளிவில்லை. உரிய தெளிவுபடுத்தலை அரசாங்கம் வழங்க வேண்டும். மக்கள் ஆணைக்கு அமையவே ஜனாதிபதி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் ஆணை இதனூடாக மீறப்படுகின்றது. இந்த சட்டமூலத்தை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும். නමුත් අපි කියනවා නම් මේ 2024 අංක 36 දරන පනත உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணம் செம்மணியில் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாக இடம்பெற்றது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு சர்வதேச நீதி கோரி குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஆரம்பமான போராட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் போராளி ஈஸ்வரன் அஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம், தமிழ் இனவழிப்புக்கு, காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகிறோம்,
உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். அந்த புள்ள இருந்து நான் ஒரு நன்மை செய்யவும் இல்லை, ஒரு தீமை செய்யவும் இல்லை. இன்றைக்கு அந்த புள்ள ஆசைப்பட்ட சாமான நான் வச்சு படைக்கக்கூடிய ஒரு கதி இல்லாத காயாத்தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பிள்ளை எங்கே இருக்கு இல்லைன்றதும் தெரியா. இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு உதவியை செய்யுமா செய்யாதா என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் அப்பையும் நம்ப இல்லை. இந்த அரசாங்கமும் எங்களை எப்படித்தான் கவுத்து விடும் என்று தான் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். 90ஆம் ஆண்டுலேருந்து புதவுளியில் யாழ்ப்பாண வட்டத்தில் காணாமல் போகுதுன்றா எங்களோட உறவுகள் ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் 3 பேர் 2 பேர் கணவன் மனைவி பிள்ளை எவ்வளவுத்தை நாங்கள் காணையிலேண்டா எங்களோட உறவு இல்லாமல் செம்மணிலேயே புதைச்சி கிண்ட வந்து கொண்டிருக்குது. எங்களோட தமிழினம் வந்து சிங்களவரால் நசிக்கப்பட்டு கொண்டிருக்கு. தமிழனுக்கு நீதி இல்லை, நேர்மை இல்லை, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஆனால் சரி நாங்கள் என்ன செய்தாலும் புளியாத்தான் கருதினோம், புளியாத்தான் சொல்லினோம். அரசாங்கத்துலேருந்து எம்பி மேலேருந்து சிங்கள இனவாதிகள்லேருந்து எல்லாம். ஆனால் எங்களுக்கு கடவுளால் தண்டனை அவைகளுக்கு கிடைக்கும். இன்றைய ஐநா கூட்டத்தொடரை முன்னிட்டு நாம் இன்று செம்மணியிலே 5 நாள் போராட்டத்தினை வடமாகாணத்திலே 5 மாவட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தினை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று 2வது நாளாக முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் சங்கத்தினரால் இந்த செம்மணி சந்தையிலே இந்த நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன். சுனாமி கட்டமைப்பின் போது ஒரு எங்களுக்கான விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு நோர்வே அரசுடனான ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க போது அது பாராளுமன்றத்தில் கிழித்தறியப்பட்டதும் இந்த இப்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்தியால. அதே போன்று 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக வழக்கு போட்டதும் இந்த ஜேவிபி கட்சியாக இருக்கிற இப்ப தேசிய மக்கள் சக்தி தான். அப்படியான ஒரு தமிழினத்துக்கு ஒவ்வொரு குரோதத்தை செய்த இன்றைய தேசிய மக்கள் சக்தி எப்படியான தமிழ் உறவுகளுக்கு நீதி வழங்குவார் என்று இந்த சர்வதேசம் உலக பொறிமுறையை நம்பி இந்த தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க சொல்லுது என்று சொன்னால் எப்படியான நீதியை வழங்குவார்? தற்போது ஆட்சிக்கு வர முன்பே அவர் இப்படியான சதிகளை செய்த தமிழினத்துக்கு இப்போது அவர் எந்த விதமான உண்மைகளையும் எங்களுக்கு கண்டறிய மாட்டார், நீதியை வழங்க மாட்டார், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த மாட்டார். எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறையூடாகவே நீதி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலப்பகுதியாக எங்களுடைய தாய்மார்கள் தொடர்ச்சியாக இந்த உள்நாட்டிலே நீதி கேட்டு போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கான நீதி உள்நாட்டு அளவிலே எந்த அளவிலும் கிடைக்கப்பெறாது என்ற அடிப்படையிலே இன்றைய ஒரு காலகட்டத்தின் அடிப்படையிலே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உலக அளவிலே இந்த அரசாங்கம் சொல்கின்றது வெவ்வேறு நாட்டு சர்வதேச பிரச்சனைகளிலே அந்த மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்று இன்று ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச அரங்கிலே நின்று பேசுகின்றார். அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இந்த தாய் நாட்டிலே இருக்கின்ற இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சர்வதேச நீதியை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்காது, அந்த சர்வதேச விசாரணைகளை நடாத்தாது, அதனை முடக்கி காலதாமதம் ஏற்படுத்துதல் என்ற விடயத்தை ஐநாவிலே பிரயோகித்து வருகின்றது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உள்நாட்டு விசாரணைகளின் மூலம் காலந்தாழ்த்துதல்களின் மூலம் எந்த விதமான நீதியும் எங்களுடைய தாய்மார்களுக்கு கிடைக்காது என்பதை இந்த மக்கள் அனுபவ ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கண்டு உள்ளார்கள். அந்த அடிப்படையிலே அரசாங்கம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒரே கொள்கையை பின்பற்ற வேண்டும். வவுனியா ஈச்சங்குளத்தில் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் மற்றும் தடுப்பு பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா ஈச்சங்குளத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் மற்றும் தடுப்பு பிரிவு, போலீசாருக்கான உணவகம் என்பன இன்று திறந்து வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக்கல் தனபாலவினால் கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதி போலீஸ் மா அதிபர், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், மக்கள் பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக JS அருள்ராஜ் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராகவும் JS அருள்ராஜ் இன்று தனது கடமைகளை சம்பிரதாயபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சபையின் விசேட தர அதிகாரியான JS அருள்ராஜ் கடந்த 15ஆம் தேதி அமைச்சரவை அனுமதியுடன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக பெயரிடப்பட்ட நிலையில் இன்று தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பட்டதாரியான இவர் 2003ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கிண்ணியா, சேருவில பிரதேச செயலகங்களில் உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றியுள்ளார். வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளராகவும் கிழக்கு மாகாண தொழில் திணைக்கள பிரதி ஆணையாளராகவும் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய நிலையில் திருகோணமலை மாவட்ட உதவி அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டு விசேட சேவையை ஆற்றியிருந்தார். பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமை புரிந்து வந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக அமைச்சரவையால் பெயரிடப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக பதவி வகித்த திருமதி ஜஸ்டினா முரளிதரன் நேற்றைய தினத்துடன் பொது நிர்வாக சேவையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு இடம் ஒன்றும் எனக்கு புதுசிலே முதலே நீண்ட காலமாக பல்வேறு திணைக்களங்களில் வேலை செய்யும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகள் அனைத்துக்கும் சென்றிருக்கிறேன். உள்ளூராட்சி திணைக்களத்தில் வேலை செய்யும் காலத்தில் அதுக்கு பிறகும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாவட்டம் இடங்கள் புதுசில்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்தின் கடமைகளை நோக்கும் பொழுது புதிதாக வந்திருந்தாலும் மக்களுடைய தேவைகளை அடையாளம் கண்டு உத்தியோகத்தருடன் கலந்துரையாடியிருக்கிறார்கள். சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு குழு ஒன்று இங்கு இருப்பதாக என்னால் அடையாளம் காண முடிகின்றது. அவர்கள் ஒத்துழைப்போடு பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை அவர்களின் திருப்திப்படுத்தும் வகையில் வழங்கக்கூடியதாக இருக்கும். மற்றது என்னோட இந்த நேரம் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொள்ள இயலாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அது திருப்பி அவர்களோட தொடர்பு கொள்கிற பழக்கம் இருக்கும் எனக்கு. அந்த வகையில் தங்களோட பிரச்சனை யாரும் நேரடியாக நான் அவைலபிளாக இருக்க நேரங்களில் கழித்து எங்களால் செய்யக்கூடிய சேவையை அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக. இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் அறிவு மாதத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் இன்று நிதியறிவு கண்காட்சி இடம்பெற்றது. இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் அறிவு மாதத்தை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்று நிதியியல் அறிவு கண்காட்சி இடம்பெற்றது. மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய முகாமையாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், மாவட்ட அரசாங்க அதிபர் S முரளிதரன், மத்திய வங்கியின் பிராந்திய அபிவிருத்திக்கான பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குறித்த கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தனர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் நிதி கல்வியறிவை மேம்படுத்தும் இலங்கை மத்திய வங்கியின் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய அலுவலகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. கண்காட்சியில் உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் கட்சி கூடங்கள், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, முதலீட்டு வழிகாட்டுதல்கள், ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதிய சேவைகள், கொடுகடன் தகவல் பணியக சேவைகள், தொழில் பயிற்சி வழிகாட்டுதல்கள் என்பன இடம்பெற்றன. இலங்கை நாணயங்களின் வரலாறு, அரிய மற்றும் நினைவு நாணயங்கள், நாணய அமைப்பின் வளர்ச்சி போன்றவற்றை உள்ளடக்கிய நாணய அரும்பொருட் காட்சியகமும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வானது தனிநபர் நிதியியல் முகாமைத்துவம், வங்கி சேவைகள், டிஜிட்டல் வங்கி சேவைகள், நிதியியல் மோசடிகள் மற்றும் தொழில் பயிற்சி வழிகாட்டுதல்கள் போன்றவை குறித்து பொதுமக்கள் பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் தேவையான நிதி கல்வியறிவு மற்றும் அவற்றின் பிரயோகம் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த நபருக்கு நீதி கோரி அக்கரப்பத்தனையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட நபருக்கு வைத்தியர்களால் உரிய சிகிச்சை வழங்கப்படாமையினாலேயே அவர் உயிரிழந்தார் எனவும் அதற்கு நீதி கோரியும் தோட்ட மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அக்கரப்பத்தனை ஆதார வைத்தியசாலையில் 25ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் அப்பகிரண்ட்லி தோட்டத்தில் உள்ள 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை சந்திரகுமார் என்பவர் நெஞ்சு வருத்தத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட நபருக்கு வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. வேளையிலும் வைத்தியர்கள் குறித்த நபரை பரிசோதனை செய்து அதன்பின் மருந்துகள் வைத்தியசாலை தாதியர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாலை 7:45 மணியளவில் சம்பந்தப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளார். முறையாக உரிய நபருக்கு சிகிச்சை வழங்காத காரணத்தினாலேயே இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்து நேற்று இரவு வைத்தியசாலையில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இறந்தவரின் சடலத்தினை வைத்தியசாலையில் இருந்து பிரேத அறைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என தெரிவித்து வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது.
பொதுமக்களை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்த போதிலும் முயற்சிகள் பயனளிக்கவில்லை. இன்று காலை 150க்கும் மேற்பட்ட மக்கள் வைத்தியசாலையில் கூடி இறந்தவருக்கு நீதி வேண்டும் என கோரி இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசாரின் பல மணி நேர முயற்சியினால் பின்பு சடலம் போலீஸ் பாதுகாப்புடன் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் உரிய நபருக்கு சரியான முறையில் சிகிச்சை வழங்கியதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது பரிசோதனை செய்ததோடு மாலை வேளையிலும் பரிசோதனை மேற்கொண்டு அவருக்கான மருந்துகளை வழங்குமாறு தாதியர்களிடம் கூறியதாகவும் தாதியர்களால் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் குறித்த நபர் மாரடைப்பு காரணமாகவே இறந்ததாக வைத்தியசாலை வைத்தியர் தெரிவித்தார். நிதி மோசடியில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டின் பேரில் பம்பலப்பட்டியில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்கள் பம்பலப்பட்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி விசா ஸ்டிக்கருடன் சந்தேக நபர்கள் நேற்று பம்பலப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2 பெண்கள் உள்ளடங்கலாக 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பொரளை மற்றும் கோணகங்கன ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 26 மற்றும் 68 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. கனடாவில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி பெண் சந்தேக நபர் 38,31,000 ரூபாய் மற்றும் 34,36,000 ரூபாய் நிதியை மோசடியாக பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் குறித்த விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி திருகோணமலையில் தேசிய நடைபவனி ஒன்று இடம்பெற்றது. சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி சைகை மொழி இல்லாமல் மனித உரிமை இல்லை என்ற தொனிப்பொருளில் தேசிய நடைபவனி ஒன்று இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்தகுமார இதனை ஆரம்பித்து வைத்தார். திருகோணமலை செவிப்புலன் வலுவற்றோர் புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து ஆரம்பித்த இந்த நடைபவனி பிரதான வீதி ஊடாக சென்று திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தை அடைந்தது. தமிழ் செவிப்புலன் வலுவற்றோர் அமைப்பின் மாவட்ட செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நடைபவனியில் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து செவிப்புலன் வலுவற்றோர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் விமான நிலையம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு சுட்டிக்காட்டினார். මේ විෂය බහර ඇමතිවරයාට විශේෂෙන්ම ගුවන් ශේෂත්‍රයට අදාළ යෝජනා කීපයක් ඉදිරිපත් කරා. ஒரு நாடாக நமது விமான பயண போக்குவரத்து பாதுகாப்புகள் உயர்மட்டத்தில் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். விமான பாதுகாப்பு மதிப்பெண்ணில் நமது நாட்டிற்கான மதிப்பெண் 92% அமைந்து காணப்படுவதோடு இது நமது நாட்டில் விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பை பொறுத்தவரை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது உயர்மட்ட மதிப்பெண்ணாக அமைந்து காணப்படுகின்றது. இருப்பினும் ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறே நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பல யோசனைகளையும் முன்வைக்க விரும்புகின்றேன். ආරක්ෂිත භාවය මේට වැඩිය වර්ධනය කිරීම සඳහා විශේෂයෙන්ම ඩොමෙස්ටික් ඒවියේෂන් දේශීය වශයෙන් ක්‍රියාත්මක වෙන ගුවන් ගමන්වල ඒ ආරක්ෂිත භාවයේ තහවුරු වීම ඉතාමත්ම වැදගත් කියන එක අපිට බොහොම පැහැදිලි. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்க தகடுகள் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்க தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඒසා රියදුරු බලපත්‍ර අපි ලබා දෙමින් තිබෙනවා. දැනට තිබෙන එක තමයි தற்போது சந்தையில் வாகன இலக்கு தகடுகள் இல்லாத பெரும்பாலான வாகனங்கள் உள்ளன. முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை, ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் 10 ஆண்டுகளாக முன்னேறவில்லை. புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும். வாகன இலக்கு தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும். புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் විනියෝගිකපடும். දුවන් වෙලා තිබෙනවා. අපි හිතනවා මේ නොවැම්බර් 15 වෙනි පස්සේ අපිට පුළුවන් වෙයි කියලා ඒ ප්‍රශ්නේ වේගෙන් විසඳන්න. ඒ අතරමැදටත් අපි తాවකාලික සොලියුෂන් එකක් බොහෝ විට අපිට ලබන සතියේ පටන් ගන්න පුළුවන් වෙයි නොවැම්බර් 15. அரசாங்கம் தமது குறைகளை மறைக்கின்றது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். தங்களை போதைப்பொருள் விடயத்தை காண்பித்து அரசாங்கம் முட்டாள்தனமான குதூகலத்தை அடைய எத்தனிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඊයේ දවසේ අපි දැක්කා JVP එකේ ජනාධිපති අපේක්ෂකතුමා மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நந்தன குணத்திலக அரசாங்கம் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அரசாங்கம் தமக்கு பாதகமான விடயங்களை மூடி மறைத்துவிட்டு எதிரணிக்கு பாதகமான விடயங்களை அலங்காரமாக வர்ணனைகளை செய்து வெளியிடுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மையமாக கொண்டு நாடாளுமன்றத்துக்குள் ராஜபக்சர்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதற்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான தரப்பினர் உங்கள் ஜனாதிபதி கூறிய கலாசாரம் உள்ள தலைவரை மையமாக கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது. எம்முடைய தலைவரே 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவர். அவருக்கு பயங்கரவாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து செயற்படும் எண்ணம் இருந்திருந்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்க முடியாது. தங்களை விடயத்தை காண்பித்து முட்டாள்தனமான குதூகலத்தை அடைய எத்தனிக்கின்றனர். இயற்கைக்கு எதிராக அவ்வாறு செயற்பட முடியாது. மஹிந்தவால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை விமர்சித்தனர். ஆனால் தற்பொழுது அதன் லாபத்தை அவர்களே கூறுகின்றனர். இதுதான் இயற்கை என்பது. உரிய நேரத்தில் இயற்கை அதற்கு பதில் கூறும். JVP ආණ්ඩුව ඇතුලේ තියෙන තිබිච්ච පුද්ගලයෙක් තමයි අපි දන්න විදිහට නන්දන ගුණතිලක මැතිතුමා. එතුමා ප්‍රකාශ කළා ඒගොල්ලන්ගේ ආණ්ඩුව ඇතුලේ එහෙම නැත්නම් දැන් ආණ්ඩුවේ කටයුතු කරන ஹட்டன் நகர வெதுப்பகத்தில் பானில் மனித விரல்களில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் அடையாளம் காணப்பட்டன. ஹட்டன் நகரின் வெதுப்பகம் ஒன்றில் வழங்கிய பானில் மனித விரல்களில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் இருப்பதை சுகாதார அதிகாரிகள் நேற்று கண்டுபிடித்தனர். வாடிக்கையாளர் ஒருவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹட்டன் பிரதான நகரில் இயங்கும் வெதுப்பகம் ஒன்றில் 180 ரூபாய்க்கு பெற்றுக்கொண்ட பொதி செய்யப்பட்ட பானினை திறந்து பார்த்தபோது இடையில் மனித விரல்களில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் காணப்பட்டன. இது தொடர்பில் ஹட்டன் டிகோயா மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகரிடம் முறைப்பாட்டு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுத்த சுகாதார பரிசோதகர்கள் பானில் கைவிரலில் ஏற்பட்ட காயத்தின் தோல் துண்டுகள் இருப்பதை உறுதி செய்து வெறுப்பகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் வெறுப்பகத்தின் உரிமையாளருக்கு எதிராக ஹட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த வெதுப்பகத்தில் இதற்கு முன்னரும் சுகாதாரமற்ற உணவு வகைகள் தயாரித்து விநியோகிக்கப்படுவதாக ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு சுகாதார அதிகாரிகளால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். வடக்கு மாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை வவுனியாவில் இன்று ஆரம்பமானது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் மற்றும் தேசிய அருங்கலைகள் பேரவை இணைந்து நடத்தும் வடக்கு மாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை இன்று வவுனியா மாநகர சபை மைதானத்தில் ஆரம்பமானது. முதன்மை விருந்தினராக வவுனியா மாவட்ட அரசு அதிபர் PA சரத்சந்திர பங்கேற்று நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். சந்தையில் உள்ளூர் உற்பத்திகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நாளைய தினமும் சந்தை இடம்பெறவுள்ளதாக தொழில்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் மூனா நந்தகோபாலன், வவுனியா மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நாவண்ணா கமலதாசன், பிரதேச செயலாளர் ஈனா பிரதாபன் உட்பட பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் மக்கள் குடியிருப்புகளை அண்டிய பகுதிகளில் சஞ்சரித்துள்ள யானைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி படையெடுத்துள்ள யானைகளை வெளியேற்றும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையம், மாங்காடு, தோற்றாத்தீவு, கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி பகுதிகளில் காட்டு யானைகள் அட்டகாசம் புரிந்து வருகின்றன. நேற்று மாலை தோற்றாத்தீவு கிராமத்திற்குள் நுழைய முயன்ற யானை கூட்டங்களை விரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வெள்ளாவளியில் உள்ள வனஜீவராசிகள் திணைக்கள ஊழியர்கள், மண்முனை தென் எருவில்பட்டு பிரதேச சபையின் தவிசாளர் திரு வினோராஜ் மற்றும் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஆக பல்வேறு தரப்பினரும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். கடந்த ஒரு வாரத்தில் தோற்றாத்தீவு பகுதியில் அதிகளவான சேதங்களை யானைகள் ஏற்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளதுடன் யானைகளை விரட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை தோற்றாத்தீவு பகுதியில் இருந்த யானை கூட்டங்களை விரட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.